வெல்கம் டு இணைய கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பிஜேயோட எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் லாங்குவேஜாக நம்ம இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவை தான் பார்த்தோம், இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ 41லேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் தி பிரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனுக்கும் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பிரைமரி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிரைமரி அப்படின்னு வார்த்தை வந்தாலே அது எதில் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னா டெஃபனிஷன்லேயே வந்து மாட்டிடும். புரியுதுங்களா? ஆம்ப்ளிடியூட மாடுலேஷனில் கேரியரோட ஆம்ப்ளிடியூடை வெளிப்படுத்துவேன். மெசேஜ் மாடுலேஷனில் அதாவது என்ன ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் கேரியரோட ஃப்ரீக்வன்சி வேறுபடுத்துவேன். இதான டெஃபனிஷன். ரெண்டு சைடுலையுமே மெசேஜ் அப்படின்றது ஆம்ப்ளிடியூடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை பொறுத்து தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வேரி பண்ணுவோம். அது மாதிரி டெஃபனிஷன் எதுவும் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். பிரைமரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஎம் வேரிஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் சிக்னல், எஃப்எம் வேரிஸ் ஃப்ரீக்வன்சி, எஃப்எம் வேரிஸ் ஃப்ரீக்வன்சி. இதுவும் கரெக்டு தான். அடுத்து ஏஎம் வேரிஸ் ஃப்ரீக்வன்சி தப்பு. அடுத்ததில் வந்து என்ன, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக படிச்சிட்டாலே நமக்கு அடுத்தது தெரிஞ்சிடும். ஏஎம் இஸ் யூஸ்டு இன் ஃபார் டிஜிட்டல் சிக்னல், இதுவும் கஷ்டம், தப்பு. அடுத்தது என்னது, ஏஎம் இஸ் மோர் ரெசிஸ்டன்ட் டு நாய்ஸ் தென் எஃப்எம், இதுவும் தப்பு. புரியுதுங்களா? அப்போனா இதோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஏ என்னது, ஏஎம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வேரிஸ் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கேரியர் சிக்னல். நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன்ல டெஃபனிஷன், அதுதான். அப்போனா ஏ தான் ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஓவர் தி ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனோட இம்பார்ட்டண்டான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இங்கே மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஓவர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். என்னென்ன இருக்கும்போது ஆப்ஷனை படித்தா மட்டும் தான் தெரியும். முன்ன டெஃபினிஷனை வச்சே சொன்னோம். இப்போ அடுத்தது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் தெரியணும். ஏன்னா இதில் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் படிக்கணும் கண்டிப்பாக. ஸோ பெட்டர் நாய்ஸ் ரிஜெக்ஷன், அப்புறமேட்டு லோவர் பேண்ட்வித் ரெக்யர்மெண்ட், அடுத்தது ஈஸியர் டு இம்ப்ளிமெண்ட், அது ஹையர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட். எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் மாதிரியே தெரியும். ஆனால் ஆன்சர் வந்து பெட்டர் நாய்ஸ் ரிஜெக்ஷன். அதனால தான் நம்ம எஃப்எம்க்கு போவோம். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் நாய்ஸ் என்னவாகும், ஏஎம்ஐ கம்பேர் பண்ணும்போது ரிமூவ் ஆகி பெட்டராக உங்களுக்கு நல்லா கேட்கும். ஓகேங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் எழுதிக்கோங்க, ஆன்சர் எழுதிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அடுத்த கேள்வி, நான் அதனால தான் ஆன்சரும் கீழே உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டுட்டேன். ஓகேங்களா? விச் மாடுலேஷன் டெக்னிக் இஸ் காமன்லி யூஸ்டு இன் மொபைல் கம்யூனிகேஷன்? மொபைல் கம்யூனிகேஷனில் என்ன மாடுலேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற இந்த செல்ஃபோன் எல்லாமே என்னது, மொபைல் கம்யூனிகேஷன் தான். ஸோ மொபைல் கம்யூனிகேஷனில் நார்மலாக என்ன மாடுலேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் மாடுலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ மொபைல் கம்யூனிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற மாடுலேஷன் என்னது, ஃபேஸ் ஷிஃப்டிங் கீயிங் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, இனி பல்ஸ் கோட் மாடுலேஷன். பல்ஸ் கோடு ஞாபகம் வச்சுக்கணும். பல்ஸ் கோட்னாலே அதில் என்னென்ன இருக்கும், சாம்பிளிங் வரும், குவான்டைசேஷன் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பல்ஸ் கோட் மாடுலேஷனில் வரும். அது ரிலேட்டாக எதுவும் இருக்கா அப்படின்னு மைண்டில் திங்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஆன்சரை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பல்ஸ் கோட் மாடுலேஷனில் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் குவான்டைசேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கலாமா? டு ரெடியூஸ் த சிக்னல் பேண்ட்வித் பண்ணுமா? அடுத்தது இப்போ என்ன கேட்குறாங்க, பர்பஸ் ஆஃப் குவான்டைசேஷன் பிசிஎம்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ரெடியூஸ் த சிக்னல் பேண்ட்வித் அப்படின்னு கேட்குறாங்க. சிக்னலின் கதிரலையை கம்மிப்படுத்துதா,
அடுத்து என்ன, கன்வெர்ட் அனலாக் சிக்னல் இன்டு டிஜிட்டல் சிக்னல், கன்வெர்ட் அனலாக் டிஜிட்டல் டு டிஜிட்டல் சிக்னல். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஃபில்டர் அவுட் த நாய்ஸ் ஃப்ரம் சிக்னல். அடுத்து என்ன, டு மேட்ச் த சிக்னல் லெவல் இன் ப்ரீடிஃபைன்டு லெவல், ப்ரீடிஃபைன்டு லெவல். எது கேட்குறாங்க, குவான்டைசேஷன். இந்த இடத்துல என்னன்னா ஆன்சர் உங்களுக்கு வந்து டி. இந்த கேள்வியை பொறுத்தவரை ஒவ்வொரு கேள்விக்கும் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி சில ஆன்சர் எல்லாம் மாறும். இதில் என்ன, குவான்டைசேஷன் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. குவான்டைசேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இப்படி போடுறோமா, சாம்பிளிங் எடுப்போமா, இந்த மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. சாம்பிளிங் எடுப்போம், எடுத்துட்டு இப்போ இன்கேஸ் இதோட வேல்யூ வந்து எனக்கு எவ்வளோ வரும், 0.2 அப்படின்னு வருது. இது வந்து 5ன்னு வருது, அதாவது 0.5. ஓகேங்களா. இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன வச்சுக்கலாம், 1ன்னு நான் வச்சுக்கிறேன். 0.6 இப்படி 0.2 ஏதோ சம்திங் வருது. குவான்டைசேஷன்னா நியரஸ்ட் வேல்யூக்கு நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம். நியரஸ்ட் வேல்யூக்கு என்ன பண்ணுவோம், ரவுண்ட் அப் பண்ணிடுவோம். அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிக்குவேன், இது நியரஸ்ட்னா 1, இது நியரஸ்ட் அப்படின்னா 0. இந்த மாதிரி ரிலேட்டடாக என்ன பண்ண வைக்குவேன், நம்ம ரவுண்ட் அப் பண்ணி எழுதுவோம். அதானே ப்ரொசீஜர். குவான்டைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 0.7, அதாவது 7.5ன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம், 8ன்னு எழுதிக்கலாம். 6.7 நான் என்ன எழுதிக்கலாம், 7 எழுதிக்கலாம். அந்த நியரஸ்ட் வேல்யூவுக்கு நான் என்ன பண்ணுவேன், ரவுண்ட் அப் பண்ணி எழுதுவோம். அதுதான் என்னது, குவான்டைசேஷன். ஓகேங்களா. ஸோ டு மேட்ச் த சிக்னல் லெவல் வித் ப்ரீடிஃபைன்டு ஸ்கேல்ஸ், அதுதான் மீனிங். ஓகேங்களா. இதுதான் இந்த இடத்துல நடக்கும். அடுத்தது எண் 45க்கு 45னா வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ், important difference between binary phase shift keying and curvature phase shift keying. binary phase shift keyக்கும் curvature phase shift keyக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒன்றாவது ஆன்சர்லேயே கூட வந்துடும், சிலது 2வது ஆப்ஷனில் வரும். எதுலையுமே வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷனை படித்து பாருங்கள், இதுக்குரிய ஆன்சர் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேள்வியும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வாட் இஸ் என்ன கேட்குறாங்க இந்த இடத்துல, ஃபேஸ் ஷிஃப்ட் கீக்கும் கர்வேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, BPSKல, அதாவது BPSK மீன்ஸ் என்ன, அது பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் டிரான்ஸ்மிட் 1 பிட். உண்மைதான், 1 பிட் பர் சாம்பிள் தான் டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஓகேங்களா. அதை நம்ம நடத்தியிருக்கோம். அதே மாதிரி கர்வேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் வந்து டிரான்ஸ்மிட் 2 பிட். இதுவும் நம்ம கரெக்டு தான். இதில் என்ன எத்தனை பிட்டு, 1 பிட்டு. இந்த இடத்துல எத்தனை பிட்டு, 2 பிட்டு நம்ம நடத்தியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது ரெண்டுமே என்னது, கரெக்டான ஆன்சர் தான். மோஸ்ட்லி அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கணும். அடுத்ததையும் பார்த்துருவோம். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, BSK இஸ் யூஸ்டு ஃபார் அனலாக் சிக்னல், வில் USK யூஸ்டு டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. அடுத்து என்ன, BPK மோர் காம்ப்ளெக்ஸ் தேன் QPSK. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது என்னது, BPSK ஹேஸ் ஏ ஹையர் டேட்டா ரேட் தேன் QPSK. ஓகேங்களா. இதுவும் தப்பு. அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ BPSKன்றது 1 பிட் பர் சாம்பிளும், QPSK அப்படின்றது 2 பிட் பர் சாம்பிளும் டிரான்ஸ்மிட் பண்ணும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், which of the following is example of digital modulation? digital modulationக்கு இதில் எது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக இருந்தாலும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கான். அனலாக் மாடுலேஷன்னா மோஸ்ட்லி AM, FM, PM தான். மீது எது வந்தாலும் நீங்கள் கண்ண மூடி டிஜிட்டல்னு கூட போட்டுடலாம். ஆனால் ஆப்ஷனை பார்க்கணும். எங்கேயாவது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழப்பி கொடுப்பாங்க. எங்க அப்படின்னா டிஜிட்டல் மாடுலேஷனுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போனா கர்வேச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், இதுதான் இதோட ஆன்சரு. அடுத்தது 47. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிமாடுலேட்டர் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்? ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா டிமாடுலேட்டர், இன்னும் ஒன்று பார்த்து மாடுலேட்டரோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியில் டிமாடுலேட்டர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்றதான். நார்மலாக மாடுலேஷன் டிமாடுலேஷன்னா என்னது, மாடுலேஷனில்
மெசேஜ் கேரியர் சேர்த்து நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். டிமாடுலேஷனில் மெசேஜ் தனியாகவும் கேரியர் தனியாகவும் பிரிப்பேன். பேசிக்கான கான்செப்ட் இது, ஓகேங்களா? அதுபடி இதில் எதுவும் இருக்கா, ஏன்னா டிமாடுலேட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதனால நான் டைரெக்டாக சொல்கிறேன், இதுதான் ஆன்சராக இருக்கணும், இதுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆம்பிளிஃபை தி ரிசீவர் சிக்னல் ஒரு ஆப்ஷனு. அடுத்த ஆப்ஷன் டு கன்வெர்ட் தி மாடுலேட்டட் சிக்னல் பேக் இன்டு ஒரிஜினல் சிக்னல். இதுதான் ஆன்சர். மாடுலேட்டட் சிக்னல் பேக் இன்டு ஒரிஜினல். மாடுலேட்டட் சிக்னல் அப்படின்றது மெசேஜும் கேரியரும் சேர்த்து. மாடுலேட்டிங் சிக்னல் அப்படின்றது மெசேஜ் சிக்னல்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடுலேட்டட் அப்படின்னா உங்களுக்கு என்னது, மெசேஜ் கேரியரும் சேர்ந்து. மாடுலேட்டிங் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா மெசேஜ் சிக்னலுக்கு இன்னொரு பேர் என்ன, மாடுலேட்டிங் சிக்னல். குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் படிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வருவீங்க, அவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? Which modulation technique is used to transmit a binary data using two distinct phases? ஓகேங்களா? Which modulating technique, எந்த modulation techniqueல நான் என்ன பண்ணுவேன், transmit binary data using two distinct phase அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஃபேஸ், கண்டிப்பாக ஃபேஸ் அப்படின்ற வார்த்தை ஆன்சரில் வரணும். ஃபேஸ் ஏன் அப்படின்னா, அதாவது டூ டிஸ்டிங்க்ட் ஃபேஸஸ் டேட்டா என்ன சொல்ல, டிரான்ஸ்மிட் எ பைனரி டேட்டா யூசிங் டூ டிஸ்டிங்க்ட் ஃபேஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஃபேஸை வச்சு தான் அப்போனா ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் என்னது, ஆம்பிளிட்யூட் ஷிஃப்ட் கீயிங்கா கிடையாது. ஆம்பிளிட்யூட் ஷிஃப்ட் ஆகும். ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டில் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் ஆகும். ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கில் கண்டிப்பாக ஃபேஸ் தான் என்னவாக ஷிஃப்ட் ஆக போகுது. அப்படின்னா இது நல்லா, ஏன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் ஆம்பிளிட்யூட் ஷிஃப்ட் கீயிங் கான்செப்டே வேறு, ஓகேங்களா? அப்போனா இதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஆன்சராக வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து இண்டிவிஜுவலாக ஒன்லி நியர் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க. திருப்பி ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் தி மாடுலேஷன் இண்டெக்ஸ்? மாடுலேஷன் இண்டெக்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன நடக்கும், இதுதான் கேள்வி. எந்த மாடுலேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஏன்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன் எல்லாத்துலேயும் மாடுலேஷன் இண்டெக்ஸ்ன்ற வார்த்தை வரும். இதில் வந்து என்ன சொன்னாங்க, ஏஎம் மாடுலேஷனில் என்னோட மாடுலேஷன் இண்டெக்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணினேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மாடுலேஷன் இண்டெக்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ண டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். மாடுலேஷன் இண்டெக்ஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணினேன் அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும், டெப்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் பவரு, கேரியர் பவரு, இன்க்ரீஸ் பேண்ட் வித்து, அது இன்க்ரீஸ் டெப்த்துன்ற வார்த்தை சொன்னோன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னது, இன்க்ரீஸ் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. அப்படின்னா இதாக தான் ஆன்சராக இருக்கும், டெப்த்து, ஓகேங்களா? மாடுலேஷன் இண்டெக்ஸை நான் ஒன்றை விட அதிகமாகும் போது எந்த மெத்தட்னா ஏஎம் மெத்தடில் தான் இருக்குது, புரியுதா? அப்படின்னா என்னோட டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். என்ன இன்க்ரீஸ் ஆகும், டெப்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது 50th, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ காமன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா எஃப்எம் அது ஞாபகம் வச்சுட்டாலே நீ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்எம் எங்கே யூஸ் பண்ணுறோம், ரேடியோ, ஓகேங்களா? ரேடியோவில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ரேடியோ என்னது, எஃப்எம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் சிம்பிளாக சொன்னால் என்ன, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காமன் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அதான் சொல்கிறேன். எஃப்எம் எங்கே யூஸ் பண்ணுவோம், ரேடியோவில் யூஸ் பண்ணுறோம். சூரியன் எஃப்எம், அப்புறம் என்ன ரெயின்போ எஃப்எம், எல்லாமே எஃப்எம் சொல்லுவாங்க. அது எல்லாமே என்ன, அது ரேடியோ. சிம்பிளாக நான் வச்சுக்கேன், ரேடியோ, அவ்வளோதான். எஃப்எம் ரேடியோ ப்ராட்காஸ்டிங். ஸோ எஃப்எம் ரேடியோ ப்ராட்காஸ்டிங். இப்போ நான் கொடுத்த எல்லா கேள்வியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்லி நியர் மாதிரி கேள்வி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஆன்சரும் நான் இங்கேயே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன், அது கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகாடமிக்கில் ஆர்ஆர்பி, ஜேஇ, அதேமாதிரி டெக்னிக்கல் எக்ஸாமுக்குரிய ஈஸி ரிலேட்டட் எல்லா எக்ஸாமும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணுன்னா நம்ம அகாடமியில் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மெட்டீரியல் அதே மாதிரி என்னது கிளாஸஸ் போத் ஆன்லைன் ஆஃப்லைனில் போயிட்டுருக்கு. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வரும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.